உலகத்துல பல கோடி குடும்பங்கள் இருக்குங்க. ஆனா இந்த குடும்பத்துல தான் நீங்க குடும்ப தலைவன், நீங்க குடும்ப தலைவி. இந்த குடும்பத்துல தான் நீங்கள் ஒரு தாய், நீங்கள் ஒரு மாமியார், நீங்கள் ஒரு மாமனார், நீங்கள் ஒரு மருமகன், மருமகள். அந்த பொறுப்பிலே நாம் செயல்பட கடமைப்பட்டிருக்கிறோம். சோ இங்க முதலாவது நீதி. பாரபட்சம் பார்க்காதீங்க. அது சாப்பாடா இருந்தாலும், டீ காஃபியா இருந்தாலும், see to that both of them எல்லாருக்கும் சமமா இருக்கான்னு பாருங்க. நம்பர் 2, சவுல் சொல்லுகிறார், கூடுமான மட்டும், என்னால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாய் இருக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரோடும் சமாதானம் அவ்வளவு சீக்கிரம் வராது, பட் வந்துட்டா நல்லது. சோ இதை மனசுல வச்சுக்கோங்க. என்னுடைய குடும்பம் தேவனுடைய ராஜ்யம் என்றால் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என் குடும்பத்துல நீதி இருக்குதான்னு நான் பார்க்கணும். அது பாக பிரிவினையா இருந்தாலும், சொத்து பிரிக்கிறதா இருந்தாலும், அக்கார்டிங் டு லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுங்க. நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, விட்டு கொடுத்தோர் என்னதுங்க கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. என்ன ஒரு 10 லட்சம் தானே, வாழ்ந்துட்டு போட்டோமே.